ஹாய், வெனஸ்டே வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷீலா மீன் தான் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோ 200 rupees. இந்த குட்டி காணாங்கத்தை அயல மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 150 அப்படின்ட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த சங்கராலாம் கிலோ 200. இந்த திருக்க மீன் கிலோ 300 அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. இந்த எறா பார்த்தீங்கன்னா கிலோ 350 அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய நெத்திலி பார்த்தீங்கன்னா கிலோ 220 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வஞ்சரம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் போட்டு கொடுக்குறாங்க. கிலோ 800 rupees அப்படின்னு போடுறாங்க. திருக்க 300. இந்த குட்டி வவ்வால் 400 rupees. இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 250 அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. பெரிய கடலரா கிலோ 250ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பழசா இருந்துச்சு. இந்த கடம்பா பார்த்தீங்கன்னா கிலோ 200 rupees. இந்த பெரிய சங்கரா கிலோ 200 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த குட்டி திருக்க மீன்லாம் கிலோ 250 அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஒரு சில மீனோட ப்ரைஸ்லாம் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன். பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன். வர வீடியோஸில் இன்னும் நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வாழை மீன் வறுத்து இருந்துச்சு. இது சின்ன மீன் கிலோ 150 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேற்று எல்லா ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா பரவலாக நண்டு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மீனோட நேம் என்னன்னு தெரியல. கிலோ 200 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த நாக்கு மீன் ஒரே ஒரு கடையில் இருந்து கிலோ 500 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஓட்டு கனவா கல் கனவான்லாம் சொல்லுவாங்க. இது வச்சுருந்தாங்க. இது ஒரு மீனே 2 கிலோ கிட்டலாம் வரும். கிலோ 300 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஊசி கோலா மீனும் நிறைய இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஷாப்லையும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நேற்றுக்கு ரேட்லாம் ரொம்ப கம்மியாலாம் இல்லை, கொஞ்சம் பரவலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 நாள் புயல் வருது அப்படின்னு, மழை புயல் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கவலை மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 100 அப்படின்னு போட்டிருந்தாங்க. மத்தி மீன் கிலோ 60 ரூபாய், அப்புறம் கிலோ 80 ரூபாய் இந்த மாதிரி சைஸில் வச்சுருந்தாங்க. இந்த பெரிய வவ்வால்லாம் கிலோ 600 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. வஞ்சரம் பார்த்தீங்கன்னா கடைக்கு உள்ளேயே ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம மொத்தமாக ஒரு மீன் வாங்கும்போது அதில் வேஸ்டேஜ்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்லைஸாகவே வாங்கிட்டா கூட லாபம் தான். ஏன்னா பெரிய ஸ்லைஸாக போடுறாங்க, ஸ்லைஸை தான் வெயிட் போடுறாங்க. அது கிலோ 800 அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. இந்த பாறை தேங்காய் பாறை மீன் இருந்துச்சு. இது சின்ன மீன் கிலோ 270 அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த ஓரா மீனும் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் நல்லா இருக்கும். இது கிலோ 250 அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் அந்த வவ்வால் டேஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரே முள் தான், குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஷீலா மீனும் இந்த பெரிய பெரிய சைஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெள மீனும் 2-3 ஷாப்லலாம் இருந்துச்சு. குட்டி வெள மீனும் இருந்தது, பெரிய வெள மீனும் இருந்தது. குட்டி பார்த்தீங்கன்னா 250 அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில கடைகளில் 270 அந்த ரேஞ்சிலேயே வச்சுருந்தாங்க. வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் பொறுத்தவரையும் சண்டேயும் அப்புறம் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா மீன் வரத்து நிறைய இருக்கும். சண்டே மேக்ஸிமம் இந்த ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் மீன் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெனஸ்டே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா அன்னைக்கு வியாபாரிங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க. நாங்கள் மெயினாக டூனா ஃபிஷ் தேடி போயிருந்தோம். நேற்று டூனா ஃபிஷ் கிடைக்கல. ஒரே ஒரு ஷாப்பில் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் பழைய மீன் மாதிரி இருந்தது, அதனால நாங்கள் வாங்கலை. இந்த ஊசிக்கோலா மீன் நிறைய ஷாப்பில் வச்சுருந்தாங்க, அதனால விலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கிலோ 250 அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரைக்கு வாங்கி நம்ம ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பெரிய எறா பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் 450க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நேற்று எறா வாங்குற ஐடியாவில் இல்லாததுனால எறா வாங்கலை. இந்த குட்டி வளர்ப்பறாலாம் 225 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் காலையில் 5 மணிக்கே போயிட்டதுனால வீட்டுக்கு வாங்குற மக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஃபுல்லாக வியாபாரிங்க தான் இருந்தாங்க. அவ்வளோவா ரஷ்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாகவே பார்த்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி மத்தியெல்லாம் கிலோ 80 rupeesன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் அது 1 கிலோ 100 1 கிலோவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்து மொத்தமாக 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம்.
இது வந்து கொஞ்சம் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி ஊறுகாய் போட்டேன்னா கண்டிப்பாக வந்து இதோட ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து இந்த மாதிரி வெயிட் பார்க்குறதுக்கு வாசல்லே வந்து ஒரு மிஷின் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நம்ம வாங்கிட்டு வர மீன் வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கூட பார்த்துக்கலாம். நாங்களும் அப்படி கொஞ்சம் மீன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருக்கோம். இப்போ என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு பெருசாக இருக்கிற கிளீச்ச மீன், அதாவது கண்ணங்கொலிசால தான் வாங்கியிருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா கிலோ 150 அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 கிலோ எடுத்தால் 200 ருபீஸ்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதுவே ஜாஸ்தியாக இருக்கும், அதனால 1 கிலோ போதும்னு வாங்கிட்டோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அயல மீன் கூட வந்து போட்டிருந்தாங்க. இந்த மீனில் முள்ளு கம்மியாக இருக்கும், ஃப்ரைக்கும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கண்ணாடி பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஃப்ரைக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும், ஆனால் ஃப்ரைக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிலோ வந்து 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மத்தி மீன் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கிலோ 18 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து 100 ருபீஸ்க்கு அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கிட்டோம். இந்த மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் மீன் ரேட் பரவாயில்லையான்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.